நேற்றைய நாளிலே ஒரு சோதனை ஜெபிக்க நீங்கள் கொடுத்த வார்த்தைகள், வேதாகமத்தின் ரீதியில கொடுத்த வார்த்தைகள் மிக ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைய நாளிலே சோதனையில ஜெபிக்க என்ன வார்த்தையை ஆவியானவர் தந்தாரோ அதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைது செய்யும் காரியங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கமவானின் அனைத்து நேயர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதிப்பாராக. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த கிருபைக்காக எங்களை தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே, இம்மட்டும் எங்களை காத்து கொண்டிருக்குது உங்களுடைய கிருபையப்பா. உங்களுடைய கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம். இந்த கிருபைக்காக அப்பா நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவர். இந்த நாள் இந்த சங்கம ஊழியத்தை நீர் இம்மட்டுமாய் உங்களுடைய கிருபையின் கரத்தினால் தாங்கி வர்றதுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா, இணைந்து செயல்படுற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபையின் கரந்தானே அவர்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. மிகுதியான அவர்களை இன்னும் பலப்படுத்துவீராக. அடிமை கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நேரம் முதல் நீர் நடத்தி செல்வீராக. அடிமையை மறைத்து நீர் வழிபடுவீராக. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபங்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் தேவன் நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென். எனக்கா இத்தனை கிருப, என் அளவற்ற கிருப, எனக்கா இத்தனை கிருப, என் மேல் அளவற்ற கிருப, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவள் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். தரிசான என் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. ஆமென். ஆமென். நன்றி. இந்த நாளும் நாங்கள் சோதனையை ஜெயித்தது தேவ வார்த்தையால் சோதனையை ஜெயிப்போம். ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் பார்த்தோம். நிச்சயமாக தேவன் இயேசு கிறிஸ்து எப்படியாக தனக்கு ஏற்பட்ட சோதனை எப்படியாக ஜெயித்தார்.
அதே போல நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அந்த சாத்ரா மேஷக் ஆபேனோகுக்கு அந்த பொச்சிலே வணங்க சொல்லும் பொழுது அந்த சோதனையிலே அவர்கள் 7 முறை சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலையில் போட்ட போதும் தேவன் எப்படியாக அவர்களுடைய சோதனையை சாதனையாக மாற்றி ஜெயிக்க வைத்தார் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையினால சோதனையை ஜெயிப்போம். அதை வசனம் ஆழமாக சொல்லுறது பாப்பீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுவது பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதா சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் என்று சொன்னா வழியை உண்டாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷருக்கு நேருகிற சோதனை எல்லாமே யார் ஒரு சாதாரண ஒரு வளமையான ஒரு சோதனை தான். ஏண்டா தேவன் மனிதனாக வந்துதான் அவ்வளவுத்துக்கு சோதனையை பாடுகளையும் சகித்து சிலுவையில வெற்றி சுரந்தார். இன்றைக்கு தேற்றுவான் அனுப்பி எங்களுக்கு என்ன செய்யற, எங்களுக்கு உதவி செய்யற. அப்ப பாருங்கள், அப்ப ஒரு சாதாரண சோதனை தான் எங்களுக்கு வருது. ஆனால் நாங்கள் அந்த சோதனை போல என்ன செய்கிறோம், மலை போல பார்க்காம ஒரு சாதாரணமாக எங்கள் விசுவாசத்தை உயர்த்தி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சோதனையை நாங்கள் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சோதனையை ஜெயித்த இன்னொரு மனுஷரை நாங்கள் தட்டி பார்ப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஆபிரகாமை பார்க்கலாம். அங்கே ஆபிரகாமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 75 வயதிலே தேவனுடைய அழைப்பு பெறுகிறது. ஆதியாகமத்து 12ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்க ஆபிரகாம் அழைப்பு பெறுகிறது. அங்கே ஆபிரகாம் அழைத்து போயிட்டு என்ன செய்யறார், முதலாவது பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுறார், நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு நீ முதல் போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனம் இப்படியா சொல்லிட்டு. அப்ப பாருங்க, சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் என்ன செய்யற, அந்த அழைப்பு பெற்ற ஆபிரகாம் தேவ வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்தார், செயல்பட்டார். அப்ப செயல்படும் போது தேவன் என்ன செய்யறார், அவருடைய கீழ்ப்படியும் செயல்பாடுவதையும் பார்த்து தேவன் அவர் மேல என்ன செய்யறார், திரும்ப அவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவார். அங்கே ஆசீர்வதிக்கிறது தேவன் என்ன செய்யறார், அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு 100 வயதுல ஒரு குழந்தையை கொடுக்கும். அந்த முதிர் வயதுல சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. ஆனாலும் சொன்ன தேவன் உங்களுடைய வல்லமை உள்ள சர்வ வல்லவ தேவன் என்று சொல்லி சாராள் எண்ணி என்ன செய்வார், அந்த பெலனை பெற்றுக்கொண்டு அந்த கர்ப்பம் என்ன செய்வாரா தரிக்கிறாள். அங்க கர்ப்பம் தரித்து ஒரு குமாரன் கிடைக்கின்றது. தேவனுடைய வார்த்தை அங்க நிறைவேறுவது. அப்ப அங்க தேவ வார்த்தை நிறைவேறணும்னு அந்த வயது முதிர்ந்த குழந்தை, வயது முதிர்ந்த நேரத்தில் அந்த கிடைத்த குழந்தை மீது ஆபிரகாமுக்கு என்ன செய்து கண்ணோக்கமா போச்சு, நேசம் கூடிவிட்டது, பாசம் தேவன் மீது குறைந்து விட்டது. இதனால தேவன் பார்த்தார், ஓஹோ இது இப்படியான பார்வை திரும்புதே என்று சொல்லி தேவன் அவனுடைய பார்வையை சற்று திரும்புறதுக்காக சற்று ஒரு சிறிய சோதனையை வைத்தார். அந்த சோதனை தான் இப்படியான சோதனையா இருக்கு பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியாக சோதித்தார் பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுவது, ஆதியாகமம் 22:2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. இதுதான் சோதனை. பாருங்கள், எவ்வளவு முதிர் வயதுல எவ்வளவு ஆசை அருமையா ஒரு மகனை கொடுக்கிறார். ஒரு மகனை கொடுத்து அதையே கொண்டு போய் பலியா கேட்டால் நம்மால முடியாது, நம்முடைய மாமிசத்தால முடியாது. ஏன் இந்த வயதுல தந்துட்டு இவர் என்ன திரும்ப கேட்கிறது என்று சொல்லி நீங்களும் சற்று தளர்ந்து விடுவோம், சற்று சோதிப்போம், அதுக்கு தடையும் சில நேரம் விதித்து விடுவோம், அதுக்கு வீடாக வேறு எதுவும் கொடுப்போம் என்று கூட நினைப்போம். ஆனால் அந்த ஆபிரகாம் ஒன்றுமே சொல்லவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறார், அதிகாலையில் எழுந்து அந்த கழுதை மேல சேனம் கட்டி மகனையும் கொண்டு பலிப்பொருள் கொண்டு வேண்டிய எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டு அங்கே போகிறார். அவர் போகிறார். ஆனால் என்ன பாருங்கன்னு சொன்ன, அந்த மோரியா பள்ளத்தாக்கு கொண்டு போன 5ஆம் வசனம் ஆழமாக சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அல்லேலூயா. பாருங்கள், வார்த்தையால ஜெயிக்கிறார். திரும்பி வருவோம், நானும் பிள்ளையாண்டானும் போய்
தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். பாத்தீங்களா? இதுதான் வார்த்தை. இதுதான் சோதனையை ஜெயிக்கிற சாதனையான வார்த்தை, தேவ வார்த்தை. அவர் தேவ மனுஷன், தேவனால் வழி நடத்தப்படுகிறார். அந்த விசுவாச வார்த்தையின் அறிக்கை இப்படியாக வருகிறது, திரும்பி வருவோம் நானும் என் பிள்ளை ஆண்டான். அப்படியாக பாருங்கள், அங்கே பலிப்பொருளாக ஈசாக்கை அங்கே அடுக்கி, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் என்ன செய்யறார்கள், அங்கே அடுத்த 6ஆம் வசனம் சொல்றது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டுகளை எடுத்து தன் குமாரா ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்படியே போய் எல்லாமே அடுக்கப்படுகிறது. அங்கே என்ன செய்யற, அங்கே பலிப்பொருளாக ஈசாக்கும் அங்கே வைக்கப்படுகிறார். அங்க வைக்கப்படும் ஈசாக்கு கேள்வி கேட்கிற, அப்பா எல்லாம் ஆயத்தமாச்சு, ஆட்டுக்குட்டி எங்க என்ன? அதுக்கு ஆபிரகாம் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். ஆழமா பாத்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் வசனம் அந்த கடைசி போதிய பாருங்கள், ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். பாருங்க, யார் பார்த்து? தேவன். பாருங்க, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், இதுதான் தேவ மனுஷன், தேவனால் வழி நடத்தப்படுற மனுஷன், விசுவாசத்தின் தந்தை என்று அவர் பெயரெடுப்பதற்கு காரணம் அவருடைய விசுவாசமான ஆழமான தேவ வார்த்தை, வல்லமையான வார்த்தை அங்கே செயல்படுகிறது. அங்கே பாருங்கள், நாங்கள் என்று சொன்னால் தடுமாறி கூட சொல்லி போடுவோம், உன்னத்தானப்பா பலியாக்க போறோம், நீதானப்பா இதுக்கு பலி பொருள். ஆனால் அங்கேயும் அவர் சொல்றது பாருங்கள், ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் பிள்ளைகள் வார்த்தை வழியாக சாதனையாக. அடுத்தது பாத்தீங்கன்னா, அங்கே எல்லாம் ஆயத்தப்படுத்தப்படுது. எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த பலியிடத்துல அங்கே கட்டைக்கு மேல இசாக்கையும் வச்சாச்சு. இசாக்கையும் வச்சு என்ன நடக்குது, அங்கே தன் குமாரனை வெட்டுறது கையை நெட்டுகிறார். 10ஆம் வசனம் பாருங்கள், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். துணிஞ்சிட்டான், செயல்படுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனார் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. நாங்க சோதனையை ஜெயிக்கணும் சொன்னால் தேவனுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். அடுத்த தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார், நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு தான் சோதனைக்கு பயப்பட வேண்டிய நான் சொல்லவில்லை, தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த சோதனை நமக்கு சாதனையாக மாறும். பிரியமானவர், இதைத்தான் இந்த இடத்துல தேவன் நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறார். அங்கே பாருங்கள், தன்னுடைய ஒரே மைந்தனை கூட அங்கே கொடுத்தார், அங்கே பலிப்பொருளாக்கினார். ஆனா தேவன் என்ன செய்தார், அந்த கீழ்ப்படிவையும் அவருடைய விசுவாச வார்த்தையையும், 2வது அவன் துணிந்து செயல்பட்டதையும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பயப்பட்டு அந்த காரியத்தை முற்பட்டதையும் தேவன் அங்கே மிகையாக எண்ணினார், விசுவாசத்தை பாராட்டினார். அங்கே என்ன நடக்குது, அங்கே அதுக்கு பலியாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி போய் சிக்கி கொண்டிருக்கு, அந்த ஆட்டை பலியிடன்னு சொல்றார். உடனே என்ன செய்யறான் பாருங்கள், அந்த 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பிரியமான அந்த 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார் ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அந்த ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள், அதே 13ஆம் வசனத்துல கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் கொடுத்தார், அதை பலியிட்டான். அதுக்கு ஆபிரகாம் அந்த பலிபீடத்துக்கு ஜெகோவா ஜீரே என்று பெயரிட்டான். ஜெகோவா ஜீரே என்று சொன்னார், எல்லாமே பார்த்துக்கொள்ளு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுவது வர்த்தமாயிருக்கு. பிரியமானவர்களே, எங்களுக்கு தேவன் சோதனையை நீங்க சாதனையா மாற்றம் உண்டால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வேண்டும். அடுத்தது கர்த்தருக்கு கீழ்ப்படி வேண்டும். அடுத்தது விசுவாசம் உள்ள வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். சோதனையை நீங்க சோதனை என்று சொல்லி பெரிதாக நீங்க பார்த்து நீங்கள் அந்த சோதனையை பேசிக்கொண்டிருந்தீங்கடா, உங்களுக்குள்ள தடுமாற்றம் வரும், மாறாட்டம் வரும், முடங்கி போற நிலைமை வரும், தனிமைப்படுற நிலைமை வரும். அந்த நிலையை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது விசுவாசம் உள்ள வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெயம் எடுக்கிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த ஆபிரகாமுக்கூடாக, இந்த மகனுடைய பலிக்கூடாக எங்களுக்கு கற்றுத்தாரார். நாம் பிரியமானவர்கள், நாங்கள் தேவனுக்காக எதையும் இழக்கலாம். தேவன் நமக்கு இரட்டந்தனையா திரும்பி தருவார்.
அந்த சோதனையை சாதனையா மாற்றி எங்களுக்கு வெற்றி சிறவர் என்று அவர் வெற்றி சிறந்தவர். இன்றைக்கு ஆபிரகாம் தன் ஆட்டுக்கடாவை பலியிட்டது போலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே சிலுவையில, கல்வாரி சிலுவையில நமக்காக தேவன் ஒரே மகனை முழுமையாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அங்கே பலியிட்டார். எங்களுக்காக மறுபடியும் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேற்றவாழ்நாய் உங்களை ஆதரிக்கிறார், துணையாய் நிற்கிறார், எங்களுக்கு துணை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை எங்களுக்கு நேரிடவில்லை. அதற்கு தாங்கிக் கொள்ள, தப்பித்துக் கொள்ள வழியையும் அதுக்கு தக்க பெல்லனையும் எங்களுக்கு தகப்பன் தருகிறார் என்பது உண்மை. பிரியமானவர்களே, இதைத்தான் ஆபிரகாம் கூட நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால நாங்க விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் எங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயமும், கர்த்தரை கீழ்ப்படுகிற கீழ்ப்படி, விசுவாசம் உள்ள வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணுவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். பிரியமான அப்படிப்பட்ட வார்த்தையைத்தான் பாருங்கள், வெளிப்படுத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமிக்கு குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, அருமையான வார்த்தை சொல்லுவது. எப்படி வார்த்தையை நீ காத்து கொண்டபடினால். பூச்சக்கரம் என்றது நாங்கள் மனுஷர்கள், இந்த பூமி அந்த பூமியில வசிப்போறதான் பூச்சக்கரம் என்று சொல்லுது. வரப்போற சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு வாக்குத்தார. எப்படி? அவருடைய வார்த்தையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் வருகிற சோதனைக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆழமாக சொல்லுறது. பிரியமானவர்களே, வரும் சோதனைக்கு நாங்களும் தப்பித்துக் கொள்ள தேவ வார்த்தையை காத்துக்கொள்வோம். விசுவாச வார்த்தைக்குள்ளாய் பேசி அவருக்கு கர்த்தருக்கு பயப்பட பயத்திலும் கர்த்தருக்குள் பெற கீழ்ப்படியதும் வளருவோம். தேவன் நமக்கு சோதனை எல்லாத்தையும் சாதனையாக மாற்றி எங்களை வெற்றி சிறக்க செய்வார். அவர் வெற்றி சிறந்தவர், கல்வாரியில எங்களை வெற்றி சிறக்க செய்வார். அதுதான் உண்மையான வார்த்தை. தேவ வார்த்தையை நாம் கீழ்ப்படிவோம். சோதனையை சாதனையாய் மாற்றி ஜெயம் எடுப்போம். ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். அந்த ஆபிரகாம் கூட நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சோதனையை நாங்கள் தேவ வார்த்தையினால் அப்பா சாதனையாக மாற்ற முடியும் என்பதை இந்த ஆபிரகாம் கூட கற்றுக் கொடுத்தே நன்றி ஆண்டவர். இந்த நாட்கள் வர சோதனைகளை கத்தாது நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து விசுவாசம் உள்ள வார்த்தை அறிக்க வேண்டி நாங்கள் ஜெயம் எடுக்கிறவராய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இனி வரும் காலங்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. அடிமை கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. தொடர்ந்து வரப்போற ஊழியர்களை ஆசீர்வதியுங்க அப்பா. இணைந்து செயல்பட ஒவ்வொரு ஊழியர்களையும் தாங்குங்க, பலப்படுத்துங்க. ஊழியம் செய்யற லெஸ்லி பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதே போல மகேந்திரையா குடும்பத்தை ஆசீர்வதிங்க கத்தாவே. உங்களுடைய பலத்த கரம் ஓங்கிய போய் அவங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீதியான நேரத்தை ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுங்க, பலப்படுத்துங்க. இந்த வேலைக்காய் நன்றி. இனி ஒரு சந்தர்ப்பத்தை உம்முடைய கிருபையின் கரங்களை தந்து நடத்தும்படியா உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி உம்மையத்தி ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சிஸ்டர் சுபா இளங்கோ, தேவனுடைய வார்த்தையான சோதனை ஜெபிக்கலாம் என்றதன்படி 1 கொரிந்தியர் 10:13, ஆதியாகமம் 12:1-2, ஆதியாகமம் 22:2-8 அந்த ஆபிரகாமின் சோதனையை பற்றி விளக்கி சொல்லி மிக ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தீர்கள். உண்மையிலே இந்த சோதனையை ஜெபிக்க நான் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் குடும்ப காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.